பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைகிறார். ராஜகுமார், பெஞ்சல் புயல் இன்று மாலையே கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது அங்கு காற்றின் வேகம் என்னவாக இருக்கிறது, மழை பொழிவு எவ்வாறு இருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? இந்த புயல் காரைக்கால் மற்றும் மகாலிபுரம் இடையே கரைகள் புதுச்சேரி அருகே புதுச்சேரியில் காலை முதல் மழை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக கனமழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக காற்றுடன் இந்த மழை பெய்த பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கின்றன. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய புதுச்சேரி கடற்கரை சாலை. இந்த சாலையில் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை இதே போல தொடர்ந்து மழையின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் காற்றும் அவ்வப்போது பலத்த காற்றாகவே வீசுகிறது. கரை காற்று என்பது தொடர்ந்து காலை நிலையில் இருக்கிறது. புதுச்சேரி கடலும் சீற்றத்துடனே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 5வது நாளாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்களும் இன்று 6வது நாளாக யாரும் கடலுக்கு செல்லவில்லை. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த புயல் மற்றும் மழையை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரி மாவட்டமாக அனைத்து தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக 200 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 121 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 79 மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலான இந்த புயலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரி அரசு தயார் நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று சொல்லப்படும் போது புதுச்சேரிக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் புதுச்சேரியில் இந்த மரங்கள் அங்கங்கே விழக்கூடிய ஒரு நிலையில் உடனடியாக வனத்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் அந்த மரங்களை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல மின்கம்பங்கள் ஏதேனும் மின் துண்டிப்பு ஏற்பட்டால் அதனை உடனடியாக சரி செய்வதற்கான மின்துறை ஊழியர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அனைத்து துறைகளும் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. உணவு உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதியை 24 உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இன்று மாலை மற்றும் இரவு திரையரங்கின் காட்சிகளை தற்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்களது விடுதியிலே தங்கியிருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் 112 மற்றும் 107 ஆகிய பாதுகாப்பு மையத்தின் உதவி எண்களை அழைத்து அங்கு உடனடியாக தங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்ல வேண்டும் எனவும் ஏதேனும் விபத்திற்கு குறித்து தகவல்கள் தெரிவிக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முறைய முதலமைச்சரும் சரி, மாவட்ட ஆட்சியும் சரி பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று களத்தில் ஆய்வு செய்திருந்த எந்த மாதிரியான கூடுதல் பாதுகாப்பு விஷயங்களை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களும் நேரடியாக ஆய்வு செய்யும். புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த கனமழை மற்றும் புயலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரி மாவட்டம் அனைத்து தயார் நிலையில் செய்யப்பட்டுள்ளார்கள். களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.